ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நடந்த ரக்ஷா பந்தன் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேனு நாங்கள் இன்றைக்கி பன்னீர் பிரியாணி பண்ணியிருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பெப்பர் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா வதக்கி விடுங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் மிளகாய் தூளும் 3 மிளகாயும் போட்டிருந்தோம். 1 ஸ்பூன் மல்லித்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 சின்ன சைஸ் தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்க போகிறோம். இப்போது மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான பன்னீரை சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி 1/2 kg பன்னீர் சேர்த்து பண்ணுறோம். ஸோ இப்போ பன்னீரில் மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும், அதனால் நல்லா கிளறி விடுங்க. அட் த சேம் டைம் பன்னீர் உடஞ்சிடக்கூடாது, அதனால் நம்ம ரொம்ப கவனமாகவே கிளற வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம 1/2 an hour ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி 1 kg ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வாட்டர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இனி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் போல் குக் பண்ணலாம். ஸோ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மணக்கும் பன்னீர் பிரியாணி செமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிரியாணி ரெடி ஆனோன்னு நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு வேலையை சாப்பிட்டாச்சு, ராய்த்தா கூட வச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டெசர்ட்காக ப்ளூபெர்ரி சீஸ் கேக் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம ரக்ஷாபந்தன் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளேட்டில் நாங்கள் ராக்கியும் ஸ்வீட்டும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஹிந்துஸ்லாம் பிளேட்டை ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே வச்சுருப்பாங்க. குங்குமம், சந்தனம், அப்புறம் மஞ்சள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் வெறும் ராக்கியும் ஸ்வீட்டும் தான் வச்சுருந்தோம். இங்கே பிளேட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு இந்த குட்டீஸ்னால். ஸோ ஃபைனலி நம்ம பிளேட் ரெடி ஆயிடுச்சு, அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நானும் என் சிஸ்ஸும் எங்கள் பிரதருக்கு ராக்கி கட்ட ரெடி ஆகிட்டோம். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண, தங்க பாசத்தில் அவனுக்கு அடிச்சுக்க ஊருல ஆளே கிடையாது. ஏ வீட்டு தலைவி இந்த ஜில்லாவோட அழகி, அண்ணங்காரே அன்றாடம் நனையும் அன்பான அருவி.